பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமான பழனி முருகனையும் வணங்கி என்னுடைய ஜோதிட குருமார்கள் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு எப்படி நாம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு சூட்சம ரகசியத்தை இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை மாதிரி பல நல்ல உள்ளங்களுக்கு போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நட்சத்திரங்களை வச்சு எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த தாராபலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாராபலன் அப்படின்றது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, கெட்டது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றத பிரிக்கிறது தான் இந்த தாராபலன். இதுல உங்களுக்கு தெரியும், நல்லது பண்றது எது? சம்பத்து தாரை, சேமத்தாரை, அடுத்து சாதகத்தாரை, அப்புறம் மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரை, இல்லைன்னா அதிமைத்திரத்தாரை. ஸோ இந்த 5 நிலையில வரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள். சரி, இதை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல இதன் சார்ந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா, அதாவது நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்களுடைய சாரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்திற்கு நல்லது செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறதா அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த நல்ல தாரைகள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த நல்ல தாரைகள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு தசையோ புத்தியோ அல்லது அந்தரமோ சூட்சமோ நடத்தினா உங்களுக்கு அதீத நல்ல பலன்கள் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும், சாரம் வாங்கியவரும் நன்றாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான், வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. நட்சத்திரம் சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கணும், சாரம் வாங்கினவரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கட்டத்தை போடுறேன். இந்த சிம்ம லக்னத்துக்கு அதீத நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா யார் அப்படின்னா, 2க்கும் 11க்கும் உரிய புதன் பகவான். இந்த புதன் பகவானினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த புதன் பகவானினுடைய நட்சத்திரங்கள். சரிங்களா? இந்த 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசா புத்தி நடத்துதான்னு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குரு இருக்காரு. இந்த குரு பாத்தீங்கன்னா, சாரி, அவரோட வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாமே, இங்க போடலாம். குரு 4ஆம் இடம். இந்த இடத்துல கேட்டை இருக்கு. ஸோ இங்க கேட்டை நட்சத்திரத்துல குரு இருக்கு. குரு இடம் இல்லை, இங்க போடுறேன். குரு கேட்டை நட்சத்திரத்துல நின்று உங்களுக்கு தசா புத்தி நடத்துது அப்படின்னா, அந்த தசா புத்தி காலங்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் சார்ந்த பலன்களும் கிடைக்கும், குரு சார்ந்த பலன்களும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி புதன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த புதன் கிழமை அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். புதன் கிழமையில நான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செயலை தொடங்குறேன், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றேன், ஒரு தொழில் தொடங்குறேன், ஒரு பயணம் செய்யறேன். அந்த புதன் கிழமையில இந்த நட்சத்திரங்கள் வர்ற நாளா இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல நட்சத்திரங்கள்ல தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. இப்ப இதுவே இங்க இருக்காரு, புதன் இருக்காரு. இந்த புதன் பாத்தீங்கன்னா இங்க 6ல மறைஞ்சிட்டாரு, இல்லைன்னா 8ல மறைஞ்சிட்டாரு, இல்ல 12ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பலன் பாத்தீங்கன்னா பாதி பலன் ஆயிடும். நல்ல பலன்றது பாதி நல்ல பலன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா முதல்ல கண்டிஷன் என்ன சொன்ன, வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும், வீடு வாங்கினவரும் நல்லா இருக்கணும். சரிங்களா?
சாரம் கொடுத்தவர், சாரம் வாங்கினவர், இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் நல்லா இருக்கும் பொழுது உங்க ஜாதக ரீதியான ஒரு நல்ல பலன்களை வந்து அந்த தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு அந்த கிரகம் கொடுத்தே தீரும் அப்படின்றது தான் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதி. இன்னொன்று என்னன்னா, சார் இங்க 6ல மறைஞ்சிருச்சு, இது வந்து 50% நல்லதுன்னு சொன்னீங்க, அப்ப அது 100% நல்லதா இருக்காதா அப்படின்னா நல்லதா இருக்கும். யாருக்கு நல்லதா இருக்கும்னா 6ஆம் இடம் அப்படின்றது வேலை. வேலைக்கு போயிட்டு மாச சம்பளம் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பலன் வந்து 100% நல்ல பலன் நடக்கும். 100%. சரிங்களா? 8ஆம் இடம் அப்படின்றது நீச தொழில். நீச தொழில். நீச தொழில்னா என்ன? முடி வெட்டுறது, கழிவறை சுத்தம் பண்றது, துப்புரவு பணியாளர்கள், இந்த வேலைகள்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் பாவம் 100% ஒர்க் ஆகும். ஜோதிடரும் 8ஆம் பாகம் தான். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது நான் ஒரு லார்ஜ் பிஸ்னஸ் பண்றேன், மெத்த கடை வச்சிருக்கிறேன், ஆசிரமம் நடத்துறேன், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றேன், இந்த மாதிரி தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% பலன் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இந்த தொழில்களை மாறி இருந்தால் தான் 50% பலன். இதே பாவகம் சார்ந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த நட்சத்திரத்தை வச்சு ஒரு கிரகம் அதோடைய சாரம் வாங்கியிருந்தா எப்படி நம்ம நல்ல பலன் எடுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது போன்ற நல்ல கண்டென்ட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.